ஜெய் சாயிராம். உன் மனது இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா, ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்று ஒரு நிலையோடு உன் மனம் இல்லை. குழம்பிய மனதோடு தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கான சூழ்நிலையும் இப்பொழுது நீ இல்லாமல் தான் இருக்கிறாய். எனக்கான நன்மைகள் இப்பொழுது நடந்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்திலும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே என் பிள்ளையே. இன்றைய இந்த வாக்கினை முழுமையாக நம்பிக்கையோடு கேள். காத்திரு. காத்திருந்து பின் கிடைக்கும் சந்தோஷம்தான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். இன்னும் 3 தினங்களில் நீ காத்திருப்புக்கான அத்தனை பலன்களையும் சர்வ நிச்சயமாக பெறுவாய். காத்திரு. 3 தினங்கள் வரை காத்திரு. உன் வீட்டில் அதிசயம் நடக்கப் போகிறது. நான் அதை அற்புதமாகவே உன் வாழ்க்கையில் நடத்தி வைப்பேன். காத்திரு. 3 தினங்களுக்காக காத்திரு. பேரின்ப மகிழ்ச்சியை அடையப் போகிறாய். உன் மகிழ்ச்சியின் துவக்கத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். இறுதியில் முகம் மலர்வாய். உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழியை, உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்கான வழியை நான் கூறப்போகிறேன். தைரியமாக கேள். நம்பிக்கையோடே கேள். இறுதி வரை கேட்டுவிட்டு அதை அப்படியே கடைப்பிடித்து வா. உன்னுடைய நிலைமை நிச்சயமாக ஒரு மாற்றம் பெறும். காத்திரு. இன்னும் 3 தினங்களே. யாராவது உன்னை காயப்படுத்தினார்களோ, நீ தவறே செய்யாமல் உன்மேல் பழியை சுமத்தி நீ காயப்பட வேண்டும், தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ, மறந்தும் கூட அவர்கள் மேல் கோபப்பட்டு விடாதே. அவர்கள் மீது பழிவாங்கும் எண்ணமும் வேண்டாம். அவர்களை திரும்பவும் காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்ற நினைப்பும் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். ஒன்று தெரியுமா? உன்னை காயப்படுத்துவதால், உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதால் அவர்கள் தாமாகவே முன் வந்து உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் கையில் ஏந்தி கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. புரிகிறதா பிள்ளையே? தவறே செய்யாமல் நம் தண்டனையை நமக்கு கொடுப்பார்களேயானால், நம் கர்மாவை நாம் கேட்காமலேயே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய கர்மா அவர்களாலேயே குறைக்கப்படும். ஆனால் அவர்களுக்கு எதிராக நீ நடக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கர்மாக்கள் இரட்டிப்பாக ஏற்றப்படும். எனவே அனைத்தையும் புரிந்து நடந்து கொள். கோபம், பழிவாங்கும் எண்ணம், அடுத்தவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உன்னில் எழுந்தால் இனி அடுத்தடுத்து வரும் ஜென்மங்களில் உன்னுடைய கர்மாக்கள் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னுடைய கர்மாக்களை கழிக்க நீ மறு ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும், கோபமாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும், தீங்கு இழைக்க வேண்டும் என்பது போன்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிவே தெரியாத பாதையில் நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு முடிவே இல்லையா என்று நீ புலம்புவதும் என்னிடம் கேட்பதும், உன் கண்ணால் என் கண்களை ஏக்கத்தோடு பார்ப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. முடியுமா முடியாதா என்ற வார்த்தைகளை மறந்துவிடு. முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். நம்பிக்கையோடு
எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. காலம், அதற்கான காலம் கட்டாயமாக உன் கவலைகளுக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்காக விடியல் இருக்கும், உனக்காகவே சூரியன் உதிக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டே விடாதே. உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் எப்பொழுதுமே ஒருவித மனப்போராட்டத்தோடு ஒருவிதமான சங்கடங்களோடே இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே? அனைத்தையும் விட்டு ஒளி. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயப்படாதே. இப்பொழுது, இந்த நொடி, இந்த நாள், இந்த நேரம், இதை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ, எவ்வளவு மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து வாழ பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியை மிக சுலபமாக அடையலாம். மனதில் நிம்மதி வந்துவிட்டாலே போதும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் நிச்சயமாக. என் அன்பு குழந்தா, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று நான் பல முறை உனக்கு எச்சரித்தேன். ஆனால் என் வாக்கை நீ கேட்டாயா? அவர்களையே நினைத்து நினைத்து உன் நேரத்தை நீயே வீணாக பாழாக்கிக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் உன்னுடைய உழைப்பில் குளிர் காய்கிறார்கள் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இப்படியே இருக்கிறாயா? உன்னிடமே அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னையே குறை கூறுபவர்கள், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் அவர்களேதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், அதை புரிந்தும் புரியாமல் போல் அவர்களுக்கே ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை நீ நல்லவர்களாக இரு. நான் தான் அதை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் நல்லவர்களாக இரு. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே. மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே என்று நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதன்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு சாயப்பாவின் வாக்குப்படித்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு மற்றவர்களிடத்தில் ஏமாளியாக இருந்து விடாதே. இப்படி நீ ஏமாளியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். உன்னை கீழே தள்ளிவிட்டு உன்னையே ஏளனமாக பார்க்கும் உலகம் இது. எனவே ஏமாளியாக இருக்காதே. இப்படி நீ இருந்தால் இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உனக்காக நிறைய கடமைகள் காத்திருக்கிறது என் பிள்ளையே. அதை முதலில் கவனி. அதை முதலில் திறம்பட செய். உன் வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ வெற்றியோடு வாழ பழகு. அந்த வாழ்க்கையை, கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி திறம்பட கொண்டு சென்று அந்த வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிக்கலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் கொண்டு வா. அதை விட்டுவிட்டு மற்றவர்களை பற்றி நினைப்பதும், மற்றவர்களுக்காக உதவுவதும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் எப்படி இருப்பது என்று யோசிப்பதும் இப்படியே உன் வாழ்க்கையை கடித்துவிட்டால் உன் வாழ்க்கை உனக்கே இல்லாமல் போய்விடும். என் அன்பு பிரியமே, எதுவும் முடிந்துவிடவில்லை. உன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று யார் உன்னிடம் கூறியது? யாருக்கும், இந்த உலகத்தில் பிறந்த எவருக்குமே மறு வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். உனக்கும் அந்த மறு வாய்ப்பு இருக்கிறது குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ இறுதி வரை பயணித்துதான் ஆக வேண்டும். உனக்காக உன் வாழ்க்கையை வேறு யாரும் வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை வாழவும் முடியாது. அவரவர் கிடைத்திருக்கும் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் கழிக்க வேண்டும். என் அன்பு குழந்தா, உன் இலக்கை அடைவதற்கு நீ முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உட்கார்ந்து தனியாக ஒரு இடத்தில் யோசி. அது மட்டுமல்லாமல் இதுவரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்.
இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த வேலையை திறம்பட செய்யறதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை நிச்சயமாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வேலை வெற்றிகரமாகவே முடியும். அதை விடுத்து இந்த வேலை, ஆரம்பித்த இந்த வேலை, செய்கின்ற இந்த வேலை நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று குழப்பத்துடனேயே அந்த வேலையை துவங்க ஆரம்பித்தாலும் சரி, முடித்து விட்டாலும் சரி, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேராது. எதிலையும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக தடைப்படவே படாது. அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. இதை நீ தவறாமல் செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாய் என்பது முக்கியமல்ல. கீழே விழுந்தாலும் அதே முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு எத்தனை முறை எழுந்தாய், எழுந்து அந்த வேலையை திறம்பட முடித்தாய் என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சமமாக கூட இருக்கும். குழந்தையே, மறு வாய்ப்பு அனைவருக்குமே உண்டு. நான் உனக்கு அந்த மறு வாய்ப்பை கொடுப்பேன். ஏனென்றால் நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா. மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது மனம் தடுமாற்றமாக உணரும் பொழுதோ அனைத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன். என் வாழ்க்கையில் நான் வெற்றியை எட்டுவேன் என்ற தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன் வார்த்தைகள் போல், உன்னுடைய மனது போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும், சாதகமாகவே முடியும். எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிறைய ஏற்படலாம். ஆனால் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சாவியில்லாத பூட்டை மனிதர்கள் உருவாக்குவதே அல்ல. அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இந்த இறைவன் கொடுப்பதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை என் பிள்ளையே. என் அன்பு குழந்தா, இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்தான் வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியதுதான். அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையை நீ மிக சிறப்பாகவே வாழலாம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய விதி, உன்னுடைய கர்மா 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை எப்பொழுதும் விட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எட்ட வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். எப்பொழுதுமே குழந்தையே, வெளிச்சம் இருக்கும் வரை உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ளாதே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று தவறாக எண்ணியும் விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை சுலபமாக உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று முழுவதுமாக நம்பியும் விடாதே. ஏனென்றால் இருண்ட பின் உனக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியும் உனக்கு கை கொடுக்க யாராவது இருந்தால் அதை எண்ணி பெருமை கொள். அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகளாகவே இருக்க முடியும். என் அன்பு குழந்தையே, நிம்மதியாக நீ உன் வாழ்க்கையில் இருக்க 2 வழிகளை உன் அப்பா சொல்கிறேன், கேட்பாயா? 1, விட்டு கொடுத்து வாழ பழகிக்கொள். அப்படி உன்னால் முடியவில்லை என்றால் விட்டுவிடு அனைத்தையுமே. அப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை மிக நிம்மதியாக இருக்கும் என் கண்மணியே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்ன தெரியுமா? வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருந்தாலே போதும், வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம்.
அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கலாம். எனவே எப்பொழுதும் எது வந்தாலும் பதறாதே, கலங்கி நிற்காதே, அமைதியாக இரு. எது வந்தாலும் பொறுமையாக இரு. எதையும் சகித்து கொண்டு வாழ பழகிக்கொள். மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாக இரு, அமைதியாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு வந்துதான் ஆகும். யார் தடுத்தாலும் அதிலிருந்து நீ மீளவே முடியாது. அதிலிருந்து யாருமே உன்னை காப்பாற்றவே முடியாது. நடக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது நடந்துதான் ஆகும். யாருக்கும் இது மாற்றமே இல்லை. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு என்னுடைய கரங்களை பற்றிக்கொள். இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த கர்ம வினைகளின் பயன்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்றுக்கொண்டாயல்லவா? அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடியும், சில சமயம் கவலையோடு இருந்தும், சில சமயம் புலம்பிக் கொண்டும், சில சமயம் உன்னுடைய கஷ்டத்தோடு எதிர்த்து நின்று போராடியும், சில சமயங்களில் சாயே துணை, எது வந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு என் காலடியில் சரணடைந்து நம்பிக்கையோடு எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் வெளிவந்து விட்டாய். இதோ நீ பட்ட வேதனை, நீ பட்ட கஷ்டங்கள், இதுவரை நீ சந்தித்த போராட்டங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வாக, நல்ல பதிலாக உலகத்தில் உள்ள அத்தனை மங்களங்களையும் அள்ளிக்கொண்டு உன்னை ஆசிர்வதிக்க இதோ உன் இல்லம் தேடி உன் அப்பா வந்து விற்கிறேன். இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் மனை நிறைவாக அனைத்தையும் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள். உனக்காக தேடி வந்த வரத்தை மகிழ்ச்சியாக மிக ஆனந்தமாகவே பெற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான சுபமான நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்கும். நீ உன் வாழ்வில் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையிலா இத்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பலவிதமான மாற்றங்களும் தருணங்கள், நல்லவிதமான தருணங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கை கொண்டும் ஒரு செயலை செய்கின்ற போது வெற்றியை நமதாக்கிக் கொள்ள முடியும். தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும் போது மற்றவர்களின் தயவின்றி வாழ்வில் முன்னுக்கும் வர முடியும். வாழ்வின் தடைகளை தகர்த்து எறிய முடியும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற புதுவிதமான தெம்பு நம் மனதில் தோன்றும். பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதனை தீர்த்து கொள்ள தன்னம்பிக்கை மிகவும் உதவி செய்கின்றது. நம்பிக்கை தரும் தன்னம்பிக்கையால் உனக்குள் ஒளிந்திருக்கும் பலத்தை வெளிக்கொண்டு வர அந்த நம்பிக்கையே வழிவகை செய்கிறது. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையெல்லாம் உணர்ந்து கொண்டாய். உன் பாதையில் நீ பட்ட போராட்டங்கள், நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே என்று கவலை உன்னில் இருக்கிறது. அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, எதையுமே மாற்றக்கூட என் மனசு வரவில்லையா என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய கஷ்டகாலம், உன்னுடைய கர்ம வினையால்தான் நீ அத்தனை சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருந்தாய், போராட்டங்களை தாங்கிக் கொண்டிருந்தாய். இதோ உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது. இதுவரை நீ சந்திக்காத பல மாற்றங்களை இனி உன் வாழ்வில் சந்திக்கப் போகிறாய். அதிசயத்தில் ஆழ்ந்து நிற்கவே போகிறாய். இனி என்னுடைய அற்புதங்கள் ஒவ்வொன்றாக நீ காண்பாய். நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்துமே என்னால் ஆசிர்வாதம் செய்யப்பட்டதுதான் என்பதை முழுமையாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நெருங்க முடியாது. நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். எது வந்தாலும் அது என் கண் பார்வைப்படிதான் வரும். என்னுடைய அனுமதி கேட்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். ஓம் சாயிராம். என்னுடைய குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் உன் சாயிதேவா. நீயோ
நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷமான புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய நான் எப்பொழுதும் விடவே மாட்டேன். நீ சாயியின் குழந்தை, என்னுடைய பிள்ளை. உன்னை கண்ணின் மணியாக எப்பொழுதுமே நான் பாதுகாப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான இரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது.
கஷ்டம் வந்துவிட்டால் ஒரே தடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையை இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம்.